வன்மம்னா வன்மம் எவ்வளவு வன்மை பார்த்தீங்களா நீங்கள்? நல்லா நம்ம பார்க்கணும். நம்ம தாவேக்காத்தவர்கள் பார்த்தோம்னா நீட்டினுடைய நிலைப்பாட்டை நம்ம நல்லபடியாக இதுதான் எங்கள் நிலைப்பாடுன்னு பக்காவாக சொன்ன பின்னாடியும் அந்த எதிர்க்கட்சி மன்னராட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களால அதை பொறுத்துக்க முடியல. எப்படியாவது நம்மளை உசுப்பேற்றி விடணும், ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை கடுப்பாக்கி விடணும். நல்லபடி அந்த போராட்டத்துக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக நம்ம கல்வி அமைச்சர் போகிறாரு. ராஜ்மோகன் அவங்க போகும்போது என்ன தெரியுமா விளம்பரம் போடுறாங்க? ஓட ஓட விரட்டடிக்கப்பட்டார் கல்வி அமைச்சர். என்ன இது? அப்போ இவ்வளோ வன்மமா உங்களுக்கு? ஏன் உங்களால் அந்த உன்னை தோற்றுறதை இன்னும் உங்களால் ஏற்றுக்க முடியலையா? அநியாயத்துக்கு உசுப்பேற்றுறீங்க, அநியாயத்துக்கு கடுப்பேற்றுறீங்க. ஆனால் இதெல்லாம் எங்கள் தலைவனுக்கு தெரியும். எதிர்கட்சி பண்ணுறது எல்லாமே எங்கள் தலைவனுக்கு தெரியும். என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். இது சொல்றதுக்கு மட்டும் இல்லை, முடிஞ்சா லைஃப்ல அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உண்மையிலேயே ஜம்முன்னு தான் இருக்கு.